ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். உங்களை எல்லாருமே நான் இந்த ஜூம்ல வெல்கம் பண்றேன். என்னோட பேர் வந்து ஷரீஃப். இந்த துறையில கடந்த ஒரு 8 வருஷமாக இந்த துறையில நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த ஒரு ஜூம் மீட்டிங் உங்க லைஃப்ல நீங்க எவ்வளோ மீட்டிங் அட்டன் பண்ணிருப்பீங்க, எவ்வளோ பிசினஸ் பிளான் பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப்ல பிசினஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பிசினஸ் வாய்ப்பு கண்டிப்பா நம்மளாலும் இங்க மிகப்பெரிய ஒரு வருமானம் எடுக்க முடியும்ன்றதை புரிஞ்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு கடந்த 8 வருஷமா இந்த துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவரா இருக்கேன். இந்த 8 வருஷத்துல நான் வந்து இந்த துறையில ஒரு மிகப்பெரிய லெவல் அச்சீவும் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி எல்லாமே நான் போக போக மீட்டிங்ல சொல்றேன். இந்த மீட்டிங்கை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மீட்டிங்கை நீங்க வந்து முழுசா பாருங்க. உங்க லைஃப்ல நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு படம் பார்க்கணும்னா 3 மணி நேரம் கொடுக்கணும். நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா கண்டிப்பா அதுக்குண்டான 1 மணி நேரமோ 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லா விஷயத்துக்கும் நீங்க டைம் கொடுத்தா மட்டும் தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த 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 பிசினஸோட நோக்கம், இந்த பிசினஸ்ல இருக்கிற விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு புரியணும்னா நீங்க டைம் கொடுக்கணும். சரி, எவ்வளவு நேரம் சார் டைம் கொடுக்கணும்? 3 மணி நேரமா 4 மணி நேரமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுலாம் கொடுக்க வேண்டாங்க. வெறும் 30 நிமிஷம் இல்ல மிஞ்சி போனா ஒரு 40 நிமிஷங்க. ஓகேங்களா? ஒரு 30 to 40 மினிட்ஸ் மட்டும் இந்த மீட்டிங்க்கு நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இந்த துறையை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், இந்த கம்பெனியை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், ஏன் தெரியாம இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நான் கொடுக்குற இந்த பிரசன்டேஷனை அடுத்த ஒரு 30 நிமிஷத்துக்கு நீங்க ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுங்க. இந்த பிளானை பத்தி ரொம்ப 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 கிளியரா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் முதல்லயே சொல்லிடுறேன், இந்த பிசினஸ் வாய்ப்பு பண்றதுக்கு உங்ககிட்ட நாங்க ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போறதில்ல. எப்படிங்க? ஒரு பைசா கூட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போறதில்ல. முழுக்க முழுக்க உங்களோட உழைப்பு, உங்களோட திறமை மட்டும் வச்சுதான் இந்த பிசினஸ் நீங்க பண்ண போறீங்க. அதுக்குண்டான முழுக்க முழுக்க சப்போர்ட் நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கும். இந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே பதிவு பண்ணிட்டு இந்த மீட்டிங்கை நான் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? நிறைய பேர் வந்து இந்த மீட்டிங்கை பார்க்க வந்திருக்க நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டோ, இல்ல ஏதோ ஒரு ஜாப் பண்ணிட்டோ, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்துட்டு, இல்ல வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு, இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இந்த மீட்டிங் வந்து பார்க்க வந்திருக்கீங்க. நீங்க எல்லாருமே இந்த பிசினஸ் வாய்ப்பை பார்த்தீங்கன்னா நீங்க பார்ட் டைமா பண்ணலாம். 100% இதை வந்து பார்ட் டைமா பண்ணலாம். நீங்க வந்து வீட்ல இருந்துட்டு இந்த வாய்ப்பை வந்து எடுத்து பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்மார்ட் போன், ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்ல எந்த மொபைல் இருந்தா போதும். நமக்கு ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனோட ஒரு மொபைல் இருந்தா, நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மொபைல் மட்டும் இருந்தா போதும். முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்துட்டு இந்த வாய்ப்பை நீங்க வந்து பண்ணலாம். நீங்க பார்ட் டைமா பண்றதுனால நீங்க வந்து பார்ட் டைம்ல இவ்வளவு நேரம் சொல்லி எந்த ஸ்பெசிஃபைடா எதுவுமே கிடையாது. உங்க ஃப்ரீ டைம் உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும்ன்றத நீங்க வந்து உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்துல நான் ஃப்ரீயா இருப்பேன், ஈவினிங்ல நான் வந்து ஜாப் போயிட்டு வந்து இந்த நேரத்துல ஃப்ரீயா இருப்பேன், இல்ல நான் மத்தியானத்துல ஃப்ரீயா இருப்பேன், எனக்கு காலையில ஷிஃப்ட், நான் மத்தியானம் ஃப்ரீயா இருப்பேன், எனக்கு நைட் ஷிஃப்ட், எனக்கு இந்த நேரத்துல ஃப்ரீயா இருப்பேன், நான் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருப்பேன். ஒருத்தருக்கு ஒரு நேரம் இருக்கும். கரெக்டுங்களா? உங்களோட நேரம் எதுவோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஒர்க் பண்ணலாம். இந்த ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணணும், இந்த நேரத்துல ஒர்க் பண்ணணும், இந்த டைம்ல ஒர்க் பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. இது முழுக்க முழுக்க நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல எடுத்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இது. சரிங்களா? இந்த வாய்ப்புக்காக நீங்க வந்து எந்த ஒரு காசும் போட போறதுல, இது திருப்பி இன்னொரு தடவை பதிவு பண்றேன். ஏன்னா நிறைய பேர் அந்த மைண்ட் செட்ல இருப்பீங்க. அதனால ரொம்ப ரொம்ப கிளியரா நான் மென்ஷன் பண்ணிடுறேன். சரிங்களா? நம்ம பார்க்க போற துறைக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இந்த துறை வந்து நேரடி வர்த்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த துறை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1996ல இருந்து இந்தியால இன்னைக்கு பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 29 வருஷமா இந்த துறை இந்தியால பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கு. நீங்க எப்படி ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு, ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு, எவ்வளவோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இன்னைக்கு. கரெக்டுங்களா? அப்படிப்பட்ட ஒரு துறை தான் இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு துறை தான் இன்னைக்கு இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இந்த டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு. நீங்க 1996 எடுத்து பாத்தீங்கன்னா அதோட கிராஃப் மேப்னு இருக்கும். ஒரு கம்பெனிக்கு ஒரு துறைக்கு கிராஃப் இருக்கும். கிராஃப் தெரியும்ல? அப்படியே கீழே இருந்து வரைஞ்சிட்டே போவாங்க. அப்படியே மேல போகும், கீழே வரும், மேல போகும், கீழே வரும். அப்படி 1996ல இருந்து இந்த டைரக்ட் செல்லிங்கோட கிராஃப் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மேலோட்டமாவே போயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த துறை பெரிய லெவல்ல growth ஆயிட்டு இருக்கு, பெரிய லெவல் வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய மக்களுக்கு இந்த துறையை பத்தி அவேர்னஸ் இல்ல. நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த துறை இந்த அளவுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பா இந்த மீட்டிங் முடியும் போது இந்த துறையை பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த மீட்டிங்கை முழுசா பாருங்க. ரீசெண்டா டெல்லியில ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் நடந்தது.
சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஈவெண்ட்டை பெரிய லெவல்ல வந்து கொண்டு போய் பண்ணாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் உமன் சப்மிட் 2025 கான்செப்ட்ல இந்த மீட்டிங் வந்து நடந்தது. இந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனில இருக்கிற ஒரு டாப் லீடர்ஸ், லேடிஸ், உமன்ஸ் லீடர்ஸ் வந்து அந்த மீட்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு உமன்ஸ் டேல நடந்த ப்ரோக்ராம் தான் அது. சரிங்களா? இதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த துறைக்கு எந்த அளவுக்கு ஒரு பேக்கப் கொடுத்திருக்கான்றத ஒரு புரிய வைக்கிறதுக்காக இந்த பாயிண்ட நான் சொல்றேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் நடந்தது. நிறைய கவர்மெண்ட் டாப் அபிஷியல்ஸ் கலந்துட்டாங்க. எக்ஸ் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி இந்த மீட்டிங்ல ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதோட ஸ்பீச் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, டெல்லியோட இப்ப ரீசெண்டா எடுத்திருக்க சிஎம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, உத்தரகாண்ட் சிஎம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, நிறைய எம்பிஸ் ஜாயின் பண்ணாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல இந்த ஈவெண்ட் வந்து நடந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 உமன்ஸ், டைரக்ட் செல்லிங்ல இருக்கிற உமன்ஸ் வந்து இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவுல சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, நிறைய கம்பெனில லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க, வேலை விட்டு அமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நேரத்துல கடந்த ஒரு 25 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு இந்த டைரக்ட் செல்லிங் துறையில நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு, நிறைய பேரோட லைஃப் மாறி இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு கவர்மெண்ட்டும் பெரிய லெவல்ல பேக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்காக. அது மட்டும் இல்ல, இப்போ ரீசெண்டா எங்க கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் போர்ட்டல் லான்ச்காக கேரளாவோட சிஎம் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு டைரக்ட் செல்லிங்க பேக் பண்ணி கொண்டு போறாங்களோ அதே போல ஒரு ஸ்டேட்டும் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற கம்பெனிஸ், அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பேக் பண்ணி அவங்க பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் வளர்ந்துட்டு இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா மக்களுக்கு எதுவுமே தெரியல. இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இவ்வளவு அவேர்னஸா போயிட்டு இருக்குன்றது மக்களுக்கு தெரியல. இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடா வந்து வளர்ந்துட்டு இருக்கு இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. ஓகே சார், நீங்க சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு. டைரக்ட் செல்லிங் எல்லாமே ஓகே சார். இதுல டைரக்ட் செல்லிங்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கும்ல சார், அதுல நல்ல கம்பெனி, பெஸ்டான கம்பெனி, சூப்பரான கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிஸ் எப்படி சார் சூஸ் பண்றது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல எவ்வளவோ கம்பெனி இருக்குங்க. இன்னைக்கு யார் வேணாலும் கம்பெனி ஓபன் பண்ணலாம். கரெக்டுங்களாங்க? நீங்க நினைச்சா ஓபன் பண்ணலாம், நான் நினைச்சா ஓபன் பண்ணலாம். இன்னைக்கு யார் நினைச்சா ஒரு கம்பெனி ஓபன் பண்ணலாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு என் பேர்ல ஒரு ரெஜிஸ்டர் பண்றேன், கவர்மெண்ட்ல அப்ளை பண்றேன், ஒரு ஃபார்ம் வாங்குறேன், கம்பெனி ஓபன் பண்றேன், ஒரு சின்ன ஆபீஸ் போடுறேன், எல்லாமே ஓகேங்க. ஆனா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன தெரியுமாங்க? மேனுஃபேக்சரிங் யூனிட் அண்ட் ஆர்என்டி. ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கு முக்கியமா மேனுஃபேக்சரிங் யூனிட் வேணும், ஆர்என்டி சென்டர் வேணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு கம்பெனி ஈஸியா ஆரம்பிச்சிடலாங்க டைரக்ட் செல்லிங் கம்பெனி. ஆனா அதை ஆரம்பிச்சு நடத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நீங்க வெளியில அவுட் சோர்ஸ்ல ப்ராடக்ட் வாங்குவீங்க, உங்க ஸ்டிக்கர் ஓட்டுவீங்க, நீங்க சேல் பண்ணுவீங்க, எல்லாமே ஓகே தான். பட் ஆனா அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கணும்ல. அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியா இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா டைரக்ட் செல்லிங்க பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் தான் இவங்களோட பேக் போனே. ஒரு ப்ராடக்டை பேஸ் பண்ணி தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியா ரன் ஆகுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிசினஸும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிசினஸும் ப்ராடக்ட சார்ந்து இருக்கு. கரெக்டுங்களா நான் சொல்றது? இந்த உலகத்துல எல்லா பிசினஸும் ஏதோ ஒரு ப்ராடக்ட சார்ந்து தானங்க இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இந்த டைரக்ட் செல்லிங்க பொறுத்த வரைக்கும் எங்களோட மெயின் பேஸ் என்னங்க? ப்ராடக்ட் தான். அப்போ அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியான ப்ராடக்டா இருக்கணும், தரமான ப்ராடக்டா இருக்கணும், எல்லாமே சூப்பரா இருக்கணும். அப்போ நீங்க சூஸ் பண்ற கம்பெனி ஒரு நல்ல மேனுஃபேக்சரிங் யூனிட் சொந்தமா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, ஆர்என்டி சென்டர் வேணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வேணும். ஏன்னா ஒரு ப்ராடக்டும் ரிசர்ச் ஆயிட்டே இருக்கணும். அப்போதான் அந்த கம்பெனி கரெக்டான கம்பெனின்னு அர்த்தம். அப்போ அந்த விஷயத்த முதல்ல பாருங்க. ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கான்னு பாருங்க. அடுத்தது அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளான் ஈஸியா இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே நல்லா இருந்து நமக்கு மார்க்கெட்டிங் பிளான் சரியில்லைன்னா நம்மளால அங்க சக்சஸ் பண்ண முடியாது. அப்போ மார்க்கெட்டிங் பிளான் சரியா இருக்கணும். அப்போ இதெல்லாம் நாங்க பார்த்து நாங்க சூஸ் பண்ண கம்பெனி பேர் ப்ரொவேதா இந்தியா. இந்த கம்பெனில தான் நாங்க வந்து எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கம்பெனியை பத்தி ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், படாம இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும். அடுத்த 20 நிமிஷத்துல இந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளான், இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ், இந்த கம்பெனில எவ்வளவு பேர் இன்கம் அச்சீவ் பண்ணிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம டீம் எவ்வளவு பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க, எல்லா விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன். கடைசியா உங்களுக்கு ஒரு ஆஃபரும் கொடுக்க போறேன். எங்க டீம்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன், அதையும் சொல்ல போறேன். அதையும் நீங்க நோட் பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா சொல்ற ஒரு மிகப்பெரிய
ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போது, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம ப்ரொவைதாவை பத்தி பார்க்கலாம். ப்ரொவைதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி. இதை நான் கிளியர் பண்ணேன். ப்ரொவைதாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு கம்பெனி தான் இந்த ப்ரொவைதா. சரிங்களா? இன்னைக்கு இந்தியால எவ்வளவோ டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்குங்க. நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்குங்க. ஆனா இன்னைக்கு இந்தியால ஒரு ஃபாஸ்டஸ்ட் growing டைரக்ட் செல்லிங் கம்பெனினா அது ப்ரொவைதா தாங்க. அது நான் சொல்லலைங்க, கூகுள் சொல்லுதுங்க. கூகுள செக் பண்ணி பாருங்க. ஃபாஸ்டஸ்ட் growing டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் இந்தியா சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைதா தாங்க வரும். யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு கம்பெனியை நாங்க சூஸ் பண்ணிருக்கோம்ன்றதை நீங்க பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு கம்பெனில தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தியாலேயே டைரக்ட் செல்லிங் தான் ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்க துறை. அந்த டைரக்ட் செல்லிங்ல இன்னைக்கு ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி இந்தியால இருக்குன்னா அந்த கம்பெனியோட பேர் என்னங்க? ப்ரொவேதா. கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனி ஆரம்பிச்சது 2010 2010ல ப்ரொவேதா ஹெர்பல்ஸ் ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து டைரக்ட் செல்லிங்க்கு முன்னாடி 2010ல ப்ரொவேதா ஹெர்பல்ஸ் ஆரம்பிச்சு உலகத்துல இருக்கிற நிறைய கம்பெனிஸ்க்கு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. 100+ கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க வந்து ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்ல இவங்க வந்து ஒரு லெஜெண்டுங்க, ஒரு ஸ்ட்ராங் பில்லருங்க ப்ரொவேதா. ஏன்னா 2019 வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்ல மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. 100+ கம்பெனி சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2019ல டைரக்ட் செல்லிங் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி டைரக்ட் செல்லிங் குள்ள கால் எடுத்து வச்சாங்க. இன்னைக்கு 6 வருஷம், இன்னும் 2 மந்த்ஸ்ல 6 வருஷம் ப்ரொவைதா கம்ப்ளீட் பண்ண போறாங்க. மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து ப்ரொவைதா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ப்ரொவைதாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு சில ரேஞ்சஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹோம் கேர் இருக்குங்க, பர்சனல் கேர் இருக்குங்க, பேபி கேர் இருக்கு, ஸ்கின் கேர் இருக்கு, ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, அக்ரி இருக்கு, எல்லா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. இது எல்லாமே எங்களோட ஓன் பிராண்டுங்க. ஓகேங்களா? ஒரு கார் கம்பெனி இருக்குன்னா அதுக்குள்ள நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும்ல. இப்போ ஹுண்டாயின்னு ஒரு கார் இருக்குன்னா அதுக்குள்ள i10 இருக்கு, i20 இருக்கு, i25 என்னன்னோ வந்துட்டு தானே இருக்கு. அது மாதிரி ப்ரொவைதான ஒரு கம்பெனி பிராண்டு, அந்த பிராண்டுக்குள்ள இவ்வளவு பிராண்ட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளோட ஓன் பிராண்ட்ஸுங்க. சரிங்களா? ஓகே, இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி எப்படி வேலை செய்யுது நான் சொல்றேங்க. இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமா கொஞ்சம் எல்லாருமே கவனிங்க. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் இப்படிதாங்க வேலை செய்யுது. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒரு பேஸ்ட் ஒரு 100 ரூபாய்க்கு என் கையில கிடைக்குதுங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா அந்த பேஸ்டோட விலை என்னன்னு தெரியுமாங்க? வெறும் 40 ரூபாய் மட்டும் தான். கம்பெனில மேனுஃபேக்சரிங் பண்ற பிரைஸ் வெறும் 40 ரூபாய் மட்டும் தாங்க. ஏன் நம்ம கைக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்குதுன்னா நடுவுல ஸ்டாக்கிஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், ரீட்டைலர்னு சொல்லி ஒரு 10 கை மாறி வரதால பாதி காசு அவங்களுக்கு போகுதுங்க. மீதி பாதி காசு யாருக்கு போகுதுன்னா அந்த ஆட்ல வர அந்த செலிபிரிட்டிக்கும் அந்த ஆட் கம்பெனிக்குமே போகுதுங்க. அதனால்தான் 40 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் அந்த கஸ்டமர் கிட்ட வந்து சேரும் போது 100 ரூபாய்க்கு வந்து சேருது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னு பார்த்தோன்னா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதைதான் நம்ம வந்து காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? இது அப்படியே மாத்தி போட்டது தாங்க இந்த டைரக்ட் செல்லிங் துறை. அதே ப்ராடக்ட் அதே கஸ்டமர் கிட்ட 100 ரூபாய்க்கு தாங்க கிடைக்குது. அதே கம்பெனில மேனுஃபேக்சரிங் பிரைஸ் வெறும் 40 ரூபாய் மட்டும் தாங்க. ஆனா இங்க நல்லா பாருங்க, இங்க ஸ்டாக்கிஸ்ட், சப் டீலர், டீலர், ரீடர் யாருமே கிடையாதுங்க. இங்க எந்த ஆடுமே கிடையாது, இந்த ஆட் கம்பெனியுமே கிடையாது, எந்த செலிபிரிட்டியும் கிடையாதுங்க. இங்க டைரக்டா கம்பெனில இருந்து கஸ்டமர் கிட்ட ப்ராடக்ட் போகுதுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 60 to 70% இந்த இடத்துல அமௌண்ட் வந்து சேவ் ஆகுதுங்க. அந்த சேவ் ஆகுற அமௌண்ட் தான் டைரக்ட் செல்லிங்ல ஒர்க் பண்ற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இந்த இடத்துல அவங்களோட கமிஷனா ஸ்பிட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படிதாங்க இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் இப்படிதாங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியறதுக்காக ரொம்ப பேசிக்கா நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ப்ரொவைடரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 200 பொருள் இருக்குங்க. 200+ ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நம்மளோட காம்படிட்டர் கம்பெனி 20 இயர்ஸா ஃபீல்ட்ல இருக்காங்க. 20 இயர்ஸ்ல 300 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ப்ரொவைடா ஆரம்பிச்ச 5 இயர்ஸ்ல எப்படிங்க, ப்ரொவைடா ஆரம்பிச்ச 5 வருஷத்துல 200 ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா இவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, இவங்களோட R&D கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனிக்குள்ள நீங்க வர போறீங்க. சரிங்களா? நீங்க பாக்குறது இது எல்லாமே வந்து வந்து ஒரு பேசிக்கான ப்ராடக்ட்ஸ்ங்க. சரிங்களா? ப்ரொவைடாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜாயினிங் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தாங்க. ஆல்ரெடி நீங்க ஏதோ ஒரு மளிகை கடையிலயோ, சூப்பர் மார்க்கெட்லயோ, ஏதோ ஒரு கடையில பொருளை வாங்கிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்கு தேவையான பேஸ்டோ, பிரஷோ, ஷாம்போ, சோப்போ, துணி தைக்கிற பவுடரோ, டிட்டர்ஜென்ட் லிக்விடோ, XYZ என்னென்னவோ பொருளை நீங்க ஏதோ ஒரு கடையில வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க ப்ரொவைடால என்ன பண்ண போறீங்க? ஜஸ்ட் கடையை மாத்தி ப்ரொவைடாவோட ஷாப்ல வாங்க போறீங்க. புரியுதுங்களா?
இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண போறீங்க, ஏதோ ஒன்று பண்ண போறீங்க. அப்படி பண்ணும்போது நீங்க வந்து ப்ரொவைடால ஒரு ஐடி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களோட ஐடி வந்து நாங்க ஆக்டிவேட் பண்ணுவோம். உங்களோட கேவைசி டீடைல்ஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஐடி நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து ப்ரொவைடால இருந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து ப்ரொவைடா ஆப் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்க ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? ஒன்ஸ் நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட ஐடி வந்து கிரீன் ஐடியா கன்வெர்ட் ஆயிடும். சரிங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ப்ரொவைடால இருக்கிற எல்லா ஆஃபர்ஸும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு நான் சொல்லட்டுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஃபர் சொல்றேன். நான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பேசிக்கான பொருள். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க வந்து வாங்கலாம்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு பேசிக்கான பொருள் நீங்க பாக்குறீங்க. சரிங்களா? ப்ரொவைடா பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆஃபர் இருக்குங்க. உலகத்துல எந்த ஒரு கடையிலும், எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லயும், எந்த ஒரு பிளிப்கார்ட், அமேசான் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் சொல்லட்டுமாங்க? இந்த மாதிரி ஒரு ஆஃபர் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க முடியாது. எந்த சூப்பர் மார்க்கெட்லயும், எந்த எந்த கடையிலும் கொடுக்க முடியாத ஒரு ஆஃபருங்க. சொல்லட்டுமா? நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க, ப்ரொவைடால நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க. உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறீங்க பாருங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்க போறது இல்லைங்க. தேவையில்லாத பொருள் வாங்க போறது இல்ல. வெளியில மளிகை கடையில உங்க வீட்டுக்கு மாசம் மாசம் எப்படி இருந்தாலும் சாமான் வாங்கி தானே ஆகணும். 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு ஒரு மாசம் ஒரு ஒரு வீட்டுக்கு செலவு இருக்கா? அவங்க அவங்க வீட்டுல எவ்வளவு கவுண்ட் இருக்கோ அதை பொறுத்து செலவு இருக்குங்களா? வெளியில நீங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எப்படி இருந்தாலும் மாசம் மாசம் வாங்கிட்டு தான் இருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி ப்ரொவைடால ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க. அதே போல 3 மாசம் கண்டினியூஸா வாங்குறீங்க. எப்படி இருந்தாலும் பொருள் தீர தீர அது வாங்கிட்டு தான் இருக்க போறீங்க. கரெக்ட்டுங்களா? 3 மாசம் தொடர்ந்து நீங்க ப்ரொவைடால பொருள் வாங்குனீங்க. 3 மாசம் முடிவுல உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீ. என்ன பொருள் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளவு சூப்பரான ஆஃபர் யோசிச்சு பாருங்க. இதுவே ஒரு மளிகை கடைக்கு போறீங்க. மாசம் மாசம் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க. 3 மாசம் கழிச்சு, அண்ணே நான் 3 மாசம் வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட 1000 ரூபாய்க்கு பொருள். ஏதாவது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீயா குடுப்பீங்களா? சும்மா கேட்டு பாருங்களேன். குடுப்பாங்களா? ஒரு கொத்தமல்லி என்ன கொடுப்பாங்க, கருவேப்பிலை கொடுப்பாங்க. வேற எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 5 ரூபாய் சாக்லேட் கொடுக்க சொல்லுங்களேன். ஒரு 10 ரூபாய் சாக்லேட் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா ப்ரொவைடால 3 மாசம் தொடர்ந்து நீங்க 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 மாசம் முடிவுல 1000 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீங்க. இல்ல உங்களுக்கு இன்னும் அதிகமா வேணுமா? நீங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு ஃப்ரீங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப எக்ஸாம்பிளுக்கு முதல் மாசம் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 2வது மாசம் ஒரு 15,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 3வது மாசம் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேங்க. முதல் மாசம் 5,000 ரூபாய், 2வது மாசம் 15,000 ரூபாய், 3வது மாசம் 10,000 ரூபாய். அப்போ மொத்தமா சேர்த்து எவ்வளவுங்க ஆச்சு? 30,000 ரூபாய் ஆச்சா? 30,000 ரூபாய் டிவைடட் பை 3 போடுங்க. எவ்வளவுங்க வருது? 10,000 ரூபாய் வருதா? அந்த 10,000 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீங்க. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆஃபர் எங்கேயாவது கேள்வியாவது பட்டிருப்பீங்களா? எவ்வளவு சூப்பரான ஆஃபர் பாருங்க. நீங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு டிவைடட் பை 3 போட்டு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சார் ஃப்ரீயா கொடுக்குற ப்ராடக்ட் இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்ல மாட்டீங்களா? சார் உங்களுக்கு என்ன வேணும் வாங்கிங்க சார். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ வாங்கிங்க. 200 பொருள், 200 ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஒரு 10 ப்ராடக்ட் மட்டும் ஸ்டார் கேட்டகரி சம்திங் இருக்கும். அதை விட்டுட்டு வேற என்ன பொருள் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி நீங்க ஓனா செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சார். எப்பேற்பட்ட ஒரு ஆஃபர் பாருங்க. உங்க வீட்டுக்கு நீங்க சொந்தமா பொருள் வாங்கும் போது இந்த ஆஃபர் அப்ளிகேபிள். புரியுதுங்களா? நான் இன்னும் பிசினஸ் குள்ளேயே போகல சார். வெறும் உங்க வீட்டுக்கு மட்டும் பொருள் வாங்கினா என்னென்ன பெனிஃபிட்னு சொல்றேன். இதுதாங்க டைரக்ட் செல்லிங்க்கும் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கும் உள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? இப்போ நான் ஏன் சார் டைரக்ட் செல்லிங் வரணும்? நான் இவ்வளவு நாள் காலங்காலமா நான் ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல வாங்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா அப்பா ட்ரெடிஷனல் மார்க்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. எங்க தாத்தா பாட்டி தலைமுறையா நாங்க மளிகை கடையில சூப்பர் மார்க்கெட்ல அமேசான் பிளிப்கார்ட்ல தான் சார் வாங்கிட்டு இருக்கோம். நாங்க எது சார் டைரக்ட் செல்லிங் வரணும்னா இதுக்காக தான் வரணும். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வேற எங்க கொடுப்பாங்க? ஒரு ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் ஒரு ஒரு விதமான ஆஃபர்ஸ் வச்சிருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எங்களோட காம்படிட்டர் கம்பெனில இதே மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குங்க. நான் இல்லைன்னு சொல்லலைங்க. இதே மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குங்க. அதையும் நான் சொல்லிடுறேங்க. ஆனா அங்க வந்து 4 மாசம் பண்ணணுங்க. அங்க 4 மாசம் பண்ணணும். ஆனா அங்க வந்து நீங்க வந்து 1000 ரூபாய்க்கு வாங்க கூடாதுங்க. நீங்க வந்து அங்க 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு வாங்கணுங்க. நாங்க 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். 4000 ரூபாய்க்கு வாங்கினாதான் கரெக்டா வருவாங்க. புரியுதுங்களா? அப்பதான் அந்த ஆஃபர் எலிஜிபிள் ஆகும். 100 பிவின்னு சொல்லுவாங்க. 4000 ரூபாய்க்கு வாங்கணும். நாங்க 4000 ரூபாய்க்கு 4 மாசம் வாங்கணும்னா நான் 5வது மாசம் 4வது மாசம் முடிவுல நமக்கு 3000 ரூபாய்க்கு 2500 ரூபாய்க்கு நமக்கு வந்து பொருள் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. இது வந்து பழைய கம்பெனில. ஆனா இங்க எவ்வளவுக்கு இங்க வரணும்? 1000 ரூபாய்க்கு வாங்கினா போதுங்க. 1000 ருபீஸ்ங்க. அதுவும் இங்க என்னங்க 3 மாசத்துக்கு சேர்த்து எவ்வளவுக்கு வாங்குறீங்களோ டிவைடட் பை 3 போட்டு கொடுத்துருவாங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆஃபர்னு பாருங்க. ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஆஃபர். இது உங்க வீட்டுக்கு மட்டும் நீங்க பொருள் வாங்கினா என்ன விஷயம்ன்றதை கொடுத்துருக்காங்க. இதை தவிர நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற 80% பின்கோட்ஸ்க்கு ஒரு நாள் 2 நாள் கூட டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி சிஸ்டம் நம்ம வச்சிருக்கோம்.
இது வந்து ஒரு சின்ன கம்பேரிசனுங்க. ஒரு சில பேர் கேட்பீங்க, சார் ப்ராடக்ட்டோட பிரைஸ் ஏதாவது அதிகமா இருக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு நல்லா உங்க மைண்ட் செட் எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ப்ராடக்ட்டோட பிரைஸ் தானே நான் சொல்றேன். உங்களுக்கு சின்ன கம்பேரிசன் வச்சிருக்கேங்க. நான் எடுத்திருக்கிறது ப்ரொவேதாவோட பிரைஸ் எடுத்திருக்கேன். இன்னொன்னு வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல லீடிங்கா இருக்க ஒரு ஒன் ஆஃப் தி டைரக்ட் செல்லிங் கம்பெனி, அதோட பிரைஸ் லிஸ்ட் எடுத்திருக்குங்க. சரிங்களா? முதல்ல டிஷ் வாஷ் லிக்விட் பார்க்கலாம். ப்ரொவேதால டிஷ் வாஷ் லிக்விட் 1/2 லிட்டர் எம்எல் வந்து பாத்தீங்கன்னா 99 ரூபா தாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காம்படிட்டிவ் கம்பெனில 190 ரூபாங்க. அப்படியே டபுளுங்க. சரிங்களா? லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் லிக்விட் 1100 எம்எல் ப்ரொவேதால 250 ரூபாங்க. அதுவே நம்மளோட காம்படிட்டிவ் கம்பெனில 710 ரூபாங்க. இப்போ 4 ரூபாய் ஏத்தி இருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன். வாஷிங் பவுடர் 1 கேஜ் வந்து நம்ம ப்ரொவேதால 135 ரூபாங்க. இதுவே நம்மளோட காம்படிட்டிவ் கம்பெனில 310 ரூபாங்க. ஃபேஸ் வாஷ் நம்ம ப்ரொவேதால 50 ரூபாங்க. நம்மளோட காம்படிட்டர் கம்பெனில 146 ரூபாங்க. மொத்தமா சேர்த்து 534 ரூபாய் ஆகுது நம்ம ப்ரொவேதால வாங்கும்போது. இதுவே நம்மளோட காம்படிட்டர் கம்பெனில பார்க்கும்போது 1352 ரூபாய். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்து கொடுத்துருக்கேன். மொத்த ப்ராடக்ட்ஸ் நான் போட்டேன்னா இன்னும் 1/2 மணி நேரம் இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி நான் பேசிட்டு இருக்கணும். அதனால சும்மா ஒரு 4 ப்ராடக்ட் சாம்பிளுக்காக நான் காமிச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு ப்ராடக்ட் கம்மியான பிரைஸ்ல இருக்குன்னு பாருங்க. குவாலிட்டி, தரமான குவாலிட்டி, 100% கேரண்டியான குவாலிட்டி, 100% நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சூப்பரான குவாலிட்டி. இந்த குவாலிட்டிக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ப்ரொவேதால நம்ம கிட்ட இந்த மாதிரி நார்மல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட நிறைய ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. நமக்கு ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூ இருந்தா எடுத்துக்கலாம். நான் ஜாயின் பண்ண 1 மந்த்துக்குள்ளேயே நான் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க அம்மாக்கு கொடுத்தேன், என் ஒய்ஃப்க்கு கொடுத்தேன், என் பையனுக்கு ப்ரொவேதால இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணேன். ப்ராடக்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு தரமா இருந்தால் நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப விரும்புற 4 பேருக்கு கொடுப்பேன். என்னையோட சேர்த்து சொல்றேன். இந்த உலகத்துல ரொம்ப விரும்புற 4 பேருக்கு இந்த பொருளை நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னா அந்த ப்ராடக்டோட தரம் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்களே புரிஞ்சுங்க. சரிங்களா? அடுத்தது எங்க ஈகிள்ஸ் டீம்னா இன்னைக்கு சவுத் இந்தியாலே டாப் பொசிஷன்ல இருக்கிற ஈகிள்ஸ் டீமை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஈகிள்ஸ் டீம்னா இன்னைக்கு சவுத் இந்தியால டாப் பொசிஷன்ல இருக்கு. ஈகிள்ஸ் டீம் பாஸ்கர் சாரோட ஈகிள்ஸ் டீம். சரிங்களா? இன்னைக்கு ஈகிள்ஸ் டீம், எங்களோட ஈகிள்ஸ் டீம்ல நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? நிறைய பேர் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தது உங்க வீட்டுக்கு மட்டும் பொருள் வாங்கினா என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி. இதுல நீங்க வந்து ஒரு பகுதி நேரமா நீங்க வந்து ஒரு வருமானமா எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நான் மார்க்கெட்டிங் பிளான்ல சொல்றேன். சரிங்களா? இன்னைக்கு ஈகிள்ஸ் டீம்ல யார் யார் எவ்வளவு இன்கம் எடுத்துக்கிறாங்கன்றத ஒரு பேசிக்கா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரமேஷ் சார் வந்து 70,000 ரூபாய் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அருண்குமார் சார் 1,65,000 ரூபாய் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. விமலா மேம் 95,000 ரூபாய் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. பிரவீனா மேம் சென்னையில இருந்து 82,000 ரூபாய் வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க. சிவகுமார் சார் கிருஷ்ணகிரியில இருந்து 1,49,000 ரூபாய் வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க. பழனியப்பன் சார் முஷீரில இருந்து 72,000 ரூபாய் வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க. சுந்தரவேலு சார் காரைக்கால இருந்து 57,000 ரூபாய் வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க. மோகன் சார் காவிரிப்பட்டம் இருந்து 54,000 ரூபாய் வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க. இளங்கோவன் சார் பெரம்பூர்ல இருந்து 70,000 ரூபாய். சகாய் மேரி மேம் 50,000 ரூபாய். பாலகிருஷ்ணன் சார் 51 ரூபாய் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. மோகன் சார் திருச்சியில இருந்து 2,95,000 ரூபாய் வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க. சார் இதெல்லாம் ஒரு வருஷத்தோட இன்கம் இல்ல சார், 1 மந்த், சிங்கிள் மந்த் இன்கம் எடுத்துட்டாங்க. ஒரு மாசமும் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது இவர் தான் பாஸ்கரன் சார். எங்க டீமோட அப்ளைன், எங்களோட லீடர் பாஸ்கரன் சார் இன்னைக்கு சவுத் இந்தியாலேயே டாப் பொசிஷனான கிரவுன் எக்ஸிகியூட்டிவ்ன்ற பின் லெவல் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல இன்னைக்கு சவுத் இந்தியாலே நம்பர் 1 டீமோட லீடரும் இவர் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்துல நான் அவரோட டீம்ல இருக்கேன். நீங்க எல்லாருமே அவரோட டீம்ல வர போறீங்கன்றத நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன். இவரோட வருமானம் பாருங்க, ஹையஸ்ட் இன்கம் 6,44,475 ரூபாய் இவரோட ஹையஸ்ட் வருமானம் எடுத்திருக்காங்க. சார் நீங்க எல்லாம் இந்த இன்கம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது சார். நம்மளோட ட்ரீம் இன்கம் 1 லேக் சார். கரெக்டுங்களா? எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இன்கம் இருக்கும். எல்லாருக்குமே அந்த 6 டிஜிட் 6 எழுத்து நம்பர் தொற்ற முடியுமா சார் நம்மளால? எல்லா மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களோட கனவு சார் அது, அந்த 6 எழுத்து நம்பரை தொடர்றது. நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இந்த ப்ரொவேதால 100% நீங்க ஒரு வருஷம் நீங்க இங்க சாலிடா ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த 6 எழுத்து நம்பரை அச்சீவ் பண்றது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் பண்ணிட்டும் இருக்காங்க, ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணாம பேசலங்க, நம்ம டீம்ல ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருமே சக்சஸ் பண்ண முடியும். பாஸ்கரன் சார் இன்னைக்கு 6,44,000 ரூபாய் வருமானம் எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாராலுமே இங்க பெரிய லெவல்ல இன்கம் எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம்?
முதல்ல ப்ராடக்ட்ஸை பத்தி பார்த்தோம், நம்ம வீட்டுக்கு வாங்கினா என்னென்ன பெனிஃபிட் பார்த்தோம், இன்கம் ப்ரூஃபை பத்தி பார்த்தோம். அடுத்தது முக்கியமா மார்க்கெட்டிங் பிளானை பத்தி பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டிங் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளான் தான் அவங்களோட மெயின் கோரே. ஓகேங்களா? அது கரெக்டா இருந்தா எல்லாருக்குமே வருமானம் கரெக்டா வரும். முதல்ல அது நமக்கு புரியணும். சரிங்களா? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளான் சொல்றேன். ஒரே நான் சொல்ற ஒரு ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு பிளான் புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஈஸியான பிளான். நான் சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு பிளானை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிறேன். அடுத்த 10 நிமிஷம் நான் மீட்டிங் முடிக்க போறேன். ரொம்ப டைம் எடுக்க போறது இல்ல. அடுத்த 10 மினிட்ஸ்ல உங்க மீட்டிங்கை நான் முடிக்க போறேன். ரொம்ப ரொம்ப கவனமா நோட் பண்ணுங்க. சரிங்களா? ப்ரொவைடரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 வகையான வருமானம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுல முதல் வருமானம் ரீட்டைல் ப்ராஃபிட் 50%. ரீட்டைல் ப்ராஃபிட்னா நம்ம ப்ரொவைடர்ல ஜாயின் பண்ண உடனே நமக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டும் நமக்கு டிபி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்க்கு கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி எம்ஆர்பி ரேட்ல இருந்து நமக்கு டிபி ரேட்ல கொடுப்பாங்க. இது ஒரு வருமானம். ரெண்டாவது வருமானம் ரீபர்ச்சேஸ் கிளப். நம்ம வீட்டுக்கு வாங்குற வருமானத்துல இருந்து நமக்கு கொஞ்சம் காசு வந்து கேஷ்பேக் மாதிரி நமக்கு ரிட்டர்ன் வரும். சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன வருமானமா வரும். இது வந்து ரீபர்ச்சேஸ் கிளப். சரிங்களா? இப்போ சொல்றதாங்க முக்கியமான ஒரு வருமானம். ஸ்டார்ட் அப் போனஸ், டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஸ்டார் போனஸ். இந்த 4 வருமானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருமானம். எல்லா கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு ஒரு வகையான வருமானம் வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம கம்பெனில எப்படி இந்த வருமானம் கொடுத்திருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் அப் போனஸை பொறுத்த வரைக்கும் 24% கொடுத்திருக்காங்க. கம்பெனியோட மொத்த டர்ன் ஓவர்ல இருந்து 24% இந்த வருமானத்துக்காக ஒதுக்கிருக்காங்க. இந்த வருமானம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிருக்கோம். இப்போ நம்மள மாதிரி ஒரு 2 பேரை நம்ம வந்து ரெஃபர் பண்ணி இந்த பிசினஸ்ல ஏ சைட் பி சைட் இடத்த ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க மூலியமா நடக்கிற எல்லா டீம்ல நடக்கிற எல்லா பிசினஸும் சேர்த்து ஒரு 3000 பிவிக்கு நடக்குது. அதே மாதிரி பி சைட்ல 3000 பிவிக்கு நடக்குது. இந்த 3000 பிவி மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல கிடைக்கும். அந்த ஒரு பாயிண்டோட வேல்யூ எவ்வளவு தெரியுமாங்க? 300 ரூபாங்க. 250 to 300 rupees அந்த மந்த் பிசினஸ் பொறுத்து அது மாறும். ஓகேங்களா? நான் 300 ரூபாய் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ 200 பாயிண்ட்ஸ் இந்த இன்கம்ல நீங்க வந்து மேக்சிமமா எடுக்க முடியும். 200 இன்டூ 300 போட்டீங்கன்னா எவ்வளவு ரூபாய் வருதோ அவ்வளவு ரூபாய் வரைக்கும் உங்களால இன்கம் எடுக்க முடியும். இது வந்து ஸ்டார்ட் அப் போனஸ்ங்க. அடுத்தது டிராவல் ஃபண்ட் 10%. கம்பெனியோட மொத்த டர்ன் ஓவர்ல இருந்து 10% எடுத்து வச்சு உங்களுக்கு டிராவல் ஃபண்டா கொடுக்குறாங்க. ஏ சைட்ல 12,500, பி சைட்ல 12,500. மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அந்த ஒரு பாயிண்டோட வேல்யூ 500 ரூபாய். மேக்சிமம் 350 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதுல எடுக்கலாம். 350 இன்டூ 500 போட்டீங்கன்னா எவ்வளவு வருதோ அவ்வளவு ரூபாய் வரைக்கும் இந்த வருமானத்துல உங்களால இன்கம் எடுக்க முடியும். அடுத்தது கார் ஃபண்ட் 10%. கம்பெனியோட மொத்த டர்ன் ஓவர் வந்து 10% எடுத்து வச்சு உங்களுக்கு கார் ஃபண்டா தராங்க. ஏ சைட்ல 25,000 பிவி, பி சைட்ல 25,000 பிவி பேர் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அந்த ஒரு பாயிண்டோட வேல்யூ 1000 ரூபாய். 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதுல எடுக்கலாம். சரிங்களா? இது வந்து கார் ஃபண்ட். அடுத்தது ஸ்டார் போனஸ் 12%. கம்பெனியோட மொத்த டர்ன் ஓவர்ல இருந்து 12% எடுத்து வச்சு இந்த வருமானத்தை தராங்க. ஏ சைட்ல 50,000 பிவி, பி சைட்ல 50,000 பிவி மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இந்த ஒரு பாயிண்டோட வேல்யூ 2,500 ரூபாய். 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கலாம். இந்த ஏ செட் பி செட் சொல்றீங்களா? இதுல நீங்க மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இருக்கிற மொத்த டீமும் சேர்ந்து எடுக்கிற பாயிண்ட்ஸ் தாங்க அது. சரிங்களா? உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா டீமும் சேர்ந்து எடுக்கிற பாயிண்ட்ஸ் அது. சரிங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு 15,000 பிவி 15,000 பிவி மேட்ச் ஆகும்போது நமக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது நான் சொல்றேன். ரீபர்ச்சேஸ் போனஸ் ஒரு 20 ரூபாய் கிடைக்குது. ஸ்டார்ட் அப் போனஸ் 5 முறை நமக்கு மேட்ச் ஆகி 1,500 ரூபாய் கிடைக்குது. டிராவல் ஃபண்ட் ஒரு முறை மேட்ச் ஆகி நமக்கு 500 ரூபாய் கிடைக்குது. மொத்தம் 2,020 ரூபாய் நமக்கு அந்த இந்த இன்கம் வந்து கிடைக்குது நமக்கு மேட்ச் பண்ணும்போது. சார் இந்த இன்கம் இந்த டிராவல் ஃபண்ட் இப்ப நான் சொல்றேன்ல, இது வெறும் நான் ஜாயின் பண்ண 4 நாள்ல அச்சீவ் பண்ணிட்டேன் சார். நான் எதுக்காக இந்த பாயிண்ட் இந்த இடத்துல பதிவு பண்றேன்னா அந்த அளவுக்கு ஈஸியான பிளான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? அடுத்தது கார் ஃபண்ட் 25,000 பிவி மேட்ச் பண்ணும்போது கார் ஃபண்ட் நமக்கு கிடைக்குது. எவ்வளவு வருமானம் வருது ஜஸ்ட் இது எல்லாமே சின்ன எக்ஸாம்பிள். சரிங்களா? ரீபர்ச்சேஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 20 ரூபாய் கிடைக்குது. ஸ்டார்ட் அப் போனஸ் 8 முறை மேட்ச் ஆகி 2,400 ரூபாய் கிடைக்குது. டிராவல் ஃபண்ட் 2 முறை மேட்ச் ஆகி 1,000 ரூபாய் கிடைக்குது. கார் ஃபண்ட் ஒரு முறை மேட்ச் ஆகி 1,000 ரூபாய் கிடைக்குது. மொத்தம் 4,420 ரூபாய் கிடைக்குது. சார் இந்த கார் ஃபண்ட் நான் ஜாயின் பண்ண 14 நாள்ல இந்த இன்கம் அச்சீவ் பண்ணேன் சார். 14 டேஸ், ஒன்லி 14 டேஸ் அச்சீவ் பண்ணேன். எந்த அளவுக்கு ஒரு ஈஸியான பிளான்ன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அதனால சொல்றேன். சரிங்களா? அடுத்தது ஸ்டார்ட் அப் போனஸ் ஒரு 50,000 பிவி மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்டார்ட் அப் போனஸ் வருது. ரீபர்ச்சேஸ் ஒரு 20 ரூபாய் வருது. ஸ்டார்ட் அப் போனஸ் வந்து நமக்கு ஒரு 16 முறை மேட்ச் ஆகி 4,800 ரூபாய் வருது. டிராவல் ஃபண்ட் 4 முறை மேட்ச் ஆகி 2,000 ரூபாய் வருது. கார் ஃபண்ட் 2 முறை மேட்ச் ஆகி 2,000 ரூபாய் வருது. ஸ்டார்ட் அப் போனஸ் ஒரு முறை மேட்ச் ஆகி 2,500 ரூபாய் வருது. டோட்டல் வருமானம் 11,320 ரூபாய். இதுல இன்னும் டைரக்ட் மென்டர்ஷிப் போனஸ் ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் இருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு ஆஃபரும் கம்பெனி சைட்ல இருந்து ஒரு மந்த் நம்ம கொடுத்துருக்காங்க, அதுவும் இருக்கு. இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வருமானம்
12,000 இருந்து 15,000 வரைக்கும் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். நான் மினிமமாவே வச்சிருக்கேன். சரிங்களா? நான் மினிமம் 10,000 கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க ரொம்ப 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 ஈஸியா இந்த இன்கம் எல்லாம் அச்சீவ் பண்ணிடலாங்க. இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியா வந்து இந்த வருமானத்தை அச்சீவ் பண்ணிடலாம். எங்க டீம்ல ஜாயின் பண்ண 20 நாள் 10 நாள்ல எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த பிளான் ரொம்ப ரொம்ப ஈஸியா பிளான். நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது லெவல்ஸ், நம்மளோட பின் லெவல்ஸை பத்தி பார்க்கலாம். ஒரு ஒரு கம்பெனியும் நமக்கு வந்து நிறைய டைரக்ட் இன்கம் ஒரு பின் லெவல்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம வெளியில கம்பெனில இல்ல ஏதாவது கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணும்போது நமக்கு அங்க நம்ம எவ்வளவுதான் நம்ம ஒர்க் பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு எந்த ஒரு அப்ரிசியேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா டைரக்ட் செல்லிங்கோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும், ப்ரொவைடாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம பண்ற ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. சரிங்களா? நமக்கு வந்து ஒரு ஒரு லெவல்ஸ் இருக்கு. நீங்க 13 லெவல்ஸ் இருக்கு ப்ரொவைடாவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த ப்ரொவைடாவோட லெவல்ஸ் எப்படி அச்சீவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 50,000 பிவி மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? அந்த ஒரு பாயிண்ட் வந்து நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்டார் எக்ஸிக்யூட்டிவ் பின் லெவல அச்சீவ் பண்ணுவீங்க. அதே போல நீங்க ஒரு முறை 50,000 பிவி மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு லெவல்ஸ் ஏற ஏற அந்த பாயிண்ட்ஸ் ஏற ஏற 5 பாயிண்ட்ஸ் வரும்போது ஸ்டார் கோல்டு, 10 பாயிண்ட்ஸ் வரும்போது டிவைன் ஸ்டார், 25 பாயிண்ட்ஸ் வரும்போது ஈகிள் ஸ்டார், அந்த மாதிரி உங்களோட பின் லெவல்ஸ் ஆட் ஆயிட்டே போகும். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்றோம். ஏன்னா இங்க குமுலேட்டிவ்ன்ற பாயிண்ட்ஸ் ஒன்னு கொடுத்துருக்கேன். குமுலேட்டிவ்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் மாசம் ஒரு 30,000 பிவிக்கு மேட்ச் பண்றீங்க, ரெண்டாவது மாசம் ஒரு 20,000 பிவி மேட்ச் பண்றீங்கன்னா அது ரெண்டுமே சேர்ந்து எவ்வளவு வருது? 50,000 பிவி வருது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் ரீச் பண்றீங்க. இந்த மாதிரி தாங்க நீங்க பண்ற ஒரு ஒரு பிசினஸும் உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கும். லைஃப் டைம்க்கு உங்களுக்கு குமுலேட்டிவ் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணேன் என்னோட எக்ஸ் கம்பெனில. அங்கேயும் வந்து குமுலேட்டிவ் ஆப்ஷன் இருந்தது. அங்கத்துக்கு இங்கத்துக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வரைக்கும் தான் அந்த குமுலேட்டிவ் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு குமுலேட்டிவ் தேவைப்படுது. ஆனா நீங்க லைஃப் டைம் குமுலேட்டிவ்ங்க. உங்களோட லெவல், இந்த லெவல் நீங்க ஈஸியா ரீச் பண்றதுக்கு இந்த குமுலேட்டிவ் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஹெல்த்தியாவே இது நடக்கும். ஏன்னா இது எல்லாமே இங்க குமுலேட்டிவ்ல நடக்குதுங்க. நீங்க 1ஆம் தேதி லெவல் அச்சீவ் பண்ணலாம், 15ஆம் தேதி பண்ணலாம், 30, எப்ப வேணாலும் நீங்க லெவல் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே குமுலேட்டிவ்ல நடக்குது. நீங்க ஒரு மந்த் நடக்கிற பாயிண்ட்ஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாம அடுத்த மாசத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அந்த பாயிண்ட்ஸ் சேர்ந்து உங்களுக்கு குமுலேட்டிவ்ல சேர்ந்துட்டே போகுது. கரெக்ட்டுங்களா? அப்போ ரொம்ப ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணிடலாம்ல. கரெக்ட்டுங்களா? அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்க வந்து அச்சீவ் பண்ணிடலாம். சரிங்களா? ப்ரொவைடாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 லெக் ஜெனரேஷன் பிளான் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மார்க்கெட்ல வந்து மல்டிபிள் லெக்ஸ் ஜெனரேஷன் பிளான் இருக்குன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஆனா ப்ரொவைடாவை பொறுத்த வரைக்கும் 2 லெக் ஜெனரேஷன் பிளான். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண என்னோட எக்ஸ் கம்பெனில அங்க வந்து மல்டிபிள் லெக் ஜெனரேஷன் பிளான் தான் கொடுத்துருக்காங்க. அங்க மினிமம் நீங்க ஒரு 6 லெக் மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் உங்களால கரெக்டா குவாலிஃபை பண்ண முடியும். நான் வந்து 15 லெக் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேங்க. அதுல 8 லெக் நான் குவாலிஃபை பண்ணிருந்தேன். ஒரு ஒரு டாப் பொசிஷன்ல நான் இருந்தேன். சரிங்களா? ஒரு லெக் கீழே 6 பேர்னா எவ்வளவு பெரிய லெக்னு யோசிப்பாங்க. அவ்வளவு பேரை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லெக் தாங்க. நமக்கு ஏ சைடு ஒரு லெக் இருக்கு, பி சைடு ஒரு லெக் இருக்கு. சரிங்களா? இந்த 2 லெக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு வர ஐடிஸ் எல்லாமே நீங்க வந்து நீங்க ஸ்பிட் பண்ணி போடலாம். நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால, அது என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா, நீங்க நமக்கு 2 லெக் இருக்கு. ஏ சைடு ஒரு லெக் இருக்கு, பி சைடு ஒரு லெக். கரெக்ட்டுங்களா? அப்போ நமக்கு உங்களுக்கு வர ஐடிஸை நீங்க வந்து ஒரு சைடு மட்டும் நீங்க வந்து ஒர்க் பண்ணா போதும். மத்த இருக்கிற ஒரு சைடுல நீங்க ஒரு நல்ல இன்கம் வர வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். நீங்க ஒரு 50,000 வருமானம் வர வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அந்த லெக்ல நாங்க ஒர்க் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு உங்க ஐடி கீழே நாங்க ஒர்க் பண்ணி கொடுப்போங்க. புரியுதுங்களா நான் சொல்ற கான்செப்ட்? இது எங்களோட டீம்ல வரவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறேன். மத்தபடி நீங்க ஒரு லெக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணா போதும். நீங்க ஒரு சூப்பரான சாலிடான இன்கம் எடுக்க வைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்காங்க ஆஃபர். ஒரு 5 கொஸ்டின் மட்டும் கேட்கற, யாருமே தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பிசினஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டேன்னா, ஒரு 5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்க, ஒரு 5,000 கொடுங்க, 10,000 கொடுங்கன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டேன்னா, நீங்க 10 பைசா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பிசினஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது குவாலிஃபிகேஷன் கேட்டேன்னா, நீங்க ஏதாவது படிச்சிருக்கணும், ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டேன்னா, எந்த குவாலிஃபிகேஷனோ எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இந்த பிசினஸ் நீங்க பண்றதுக்கு டெய்லியும் ஏதாவது ஆபீஸ் வரணும், மார்க்கெட்டிங் போகணும், இது பண்ணணும், அது பண்ணணும், ஏதாவது இருக்காங்க. நீங்க எந்த அட்டனன்ஸும் போட தேவையில்ல. முழுக்க முழுக்க வீட்டுல இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் மெத்தட்ல இந்த பிசினஸ் நீங்க ஒர்க் பண்ணலாம். இந்த பிசினஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டு வீடு விட இல்ல கடை கடையா ஏதாவது பொருள் ஏதாவது சேல் பண்ண சொன்னாங்களா, 100% சொல்றேன், நீங்க எந்த ஒரு பொருளும் சேல் பண்ண போறதில்ல. அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? அடுத்தது, இந்த பிசினஸ் நீங்க பண்றது மூலியமா உங்களுக்கு ரிஸ்க் ஏதாவது லாஸ் இருக்கா? எந்த ரிஸ்க்கும் கிடையாது. அப்ப ஏன் பிளஸ் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏங்க இந்த உலகத்துல எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல.
எவ்வளவு பேர் எவ்வளவு நெகட்டிவா சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனா வருமானம் இவ்வளவு பேருக்கு இவ்வளவு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் இந்த அளவுக்கு இந்த கம்பெனியை இந்த இண்டஸ்ட்ரியை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளவு ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ப்ரொவேதா இன்னைக்கு இவ்வளவு ஃபாஸ்டா இன்னைக்கு இந்தியால ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கு. அப்போ ஏன் நீங்க வந்து மத்தவங்க இப்படி சொல்றாங்க, மத்தவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி இங்க வந்து நம்ம 100% டாக்ஸ் பேருங்க. அதுவும் நான் பதிவு பண்றேன், சரிங்களா? ப்ரொவேதாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற ஒரு வருமானமும் 100% டாக்ஸ் பேர் நம்ம இருக்கும். அதனால நீங்க வந்து தைரியமா இந்த கம்பெனி எடுத்து பண்ணலாம். இந்த பிசினஸ்ல நீங்க ₹1 நீங்க லாஸ் பண்ண போறது இல்ல, கரெக்ட்டுங்களாங்க? நீங்க எதுவுமே புதுசா பண்ண போறது இல்ல. ஆல்ரெடி ஏதோ ஒரு கம்பெனில பொருள் வாங்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல மளிகை கடையில பொருள் வாங்கிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் கடையை மாத்தி பொருள் வாங்க போறீங்க. அந்த பொருள் நல்லா இருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண போறீங்க, கரெக்ட்டுங்களா? அவங்களும் வாங்கினாங்கன்னா அவங்க வாங்குறத உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அதுல முழுக்க முழுக்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கும். எங்களோட டீமை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எங்க டீம்ல வரவங்களுக்கு. ஏன்னா எங்க டீமை பொறுத்த வரைக்கும் உள்ள வரவங்க அடுத்த ஒரு 3 மாசத்துக்குள்ள அவங்க ஒரு ₹5000 இருந்து ₹10,000 மினிமம் சொல்றாங்க. இங்க மேக்சிமம் எவ்வளவு இன்கம் எடுக்க முடியும்ன்றத உங்களுக்கு ப்ரூஃபோட காமிச்சிட்டா. மினிமம் சொல்றேன். பாசிபிள் என்ன பாசிபிளுக்கு இப்போ ஜாயின் பண்ண உடனே என்ன பாசிபிள் இருக்கு? ஏன்னா நீங்க எல்லாருமே இன்கம்காக தானே வரீங்க, கரெக்ட்டுங்களா? எல்லாருமே பார்ட் டைம்ல ஏதாவது ஒரு சின்ன இன்கம் கிடைச்சா போதும் தானே வரீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அடுத்த 3 மாசத்துல ஒரு ₹5000 இருந்து ₹10,000 இன்கம் எடுக்க வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நான் பண்றேன். ஆனா உங்களோட சப்போர்ட் வேணும். நீங்க நேரம் கொடுக்கணும். நீங்க கரெக்டா சிஸ்டம்ல ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? அடுத்த 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா சொல்றேன், மினிமம் 10,000ல இருந்து 20,000 இன்கம் நான் எடுக்க வைக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன். பட் ஆனா நீங்க அதுக்கு உண்டான விஷயங்களை கோஆபரேட் பண்ணணும். நீங்க டைம் கொடுக்கணும். டைம் கொடுங்க. ரொம்ப நேரம் நான் கேட்கல. உங்களோட ஃப்ரீ டைம் எவ்வளவு இருக்கோ அது டெய்லியும் கொடுங்க, கண்டினியூஸா கொடுங்க. ஒரு நல்ல இன்கம் எடுக்க வைக்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னோட பேர் ஷரீப். நான் வந்து இந்த ப்ரொவேதா சாம்பியன்ஸ் என்ற டீமோட லீடரா இருக்கேன். ஈகிள்ஸ் டீம்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி டீம் தான் இந்த ப்ரொவேதா சாம்பியன்ஸ். 8 இயர்ஸ் எனக்கு டைரக்ட் செல்லிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில நான் டாப் லீடர்ல இருந்தேன். 5 lakhs rupees ஹையஸ்ட் இன்கம் அச்சீவ் பண்ணியிருக்கேன். கார் அச்சீவ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி எல்லா லெவல் அச்சீவ் பண்ணிட்டேங்க முன்னாடி கம்பெனில. அப்ப ஏன் சார் அங்க இருந்து வந்தீங்க அப்படின்ற கேள்வி இருக்கும்ல. சார் நான் அச்சீவ் பண்ண போதுமா சார்? என்ன நம்பி ஜாயின் பண்ண எனக்கு கீழே இருக்கவங்க அச்சீவ் பண்ண வைக்க முடியலங்க. அச்சீவ் பண்ண முடியல அவங்களால. எவ்வளவு முயற்சி எடுத்தும் பண்ண முடியல. ஏன்னா அந்த கம்பெனியோட பிளானை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிறவங்களால இன்கம் எடுக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படிதான் அந்த பிளான் இருந்தது. அதனாலதான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு. 5 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு கம்பெனில இருந்து வெளியே வந்து இன்னைக்கு இந்த ப்ரொவேதா கம்பெனில ஜாயின் பண்ண ரீசன் என்னன்னா, இந்த கம்பெனில பேஸ்ல இருக்கிறவங்களும் நல்லா இன்கம் எடுக்கணும், புதுசா வரவங்களும் நல்ல இன்கம் எடுக்க முடியும். சார் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க. ஒரு கம்பெனியோட ஒரு டீமோட பேஸ் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த மொத்த டீமும் நல்லா இருக்கும். எல்லாருமே வருமானம் எடுக்க முடியும், சரிங்களா? நான் 5 லட்சம் ரூபாய் ஹையஸ்ட் இன்கம் எடுத்தேன். எவ்வளவு ஃபாஸ்டா எடுத்தோம், அவ்வளவு ஃபாஸ்டா கீழே விழ ஆரம்பிச்சேன். ஏன்னா கீழே பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு சரியான இன்கம் போக மாட்டேங்குது, சரியா வருமானம் வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த பிளான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க 8 லெக் 15 லெக் 6 லெக் எப்படிங்க வேலை செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க 2 லெக் தாங்க. அதுவும் ஒரு லெக் நாங்க உங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம சேர்ந்து ஒர்க் பிளான்ற நீங்க ஒரு லெக் மட்டும் போக்கஸ் பண்ணுங்கன்ற. இதை விட வேற பெஸ்டான விஷயம் என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா வாங்க, எங்க டீமுக்குள்ள வாங்க. எங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, நீங்க ஐடி போடுங்க. யார் உங்களுக்கு இந்த மீட்டிங்கோட லிங்க் கொடுத்தாங்களோ நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா விதமான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. நீங்க ஜாயின் பண்ணுங்க. எங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. நீங்க ஐடி போட்ட பிறகு எங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் முடிச்சிருங்க. அதுதான் கிரீன் ஐடியா கன்வெர்ட் ஆகும். உடனே ஜாயின் பண்ண 2 நாளுக்குள்ள பர்ச்சேஸ் முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா எல்லா விதமான சப்போர்ட்டும் எங்க டீம்ல இருந்து நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கும். ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆக போகுது. கடவுள் உங்களுக்கு இந்த வாய்ப்பை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. இந்த வாய்ப்பை இன்னைக்கு நீங்க கரெக்டா எடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. இங்க வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, சரிங்களா? இன்னைக்கு உங்க லைஃப்ல முக்காவாசி ப்ராப்ளம் இருக்கிறது எதுக்குங்க? பினான்சியல்னால தான், கரெக்டுங்களா? காசுனால தாங்க இன்னைக்கு உங்க ஃபேமிலியில முக்காவாசி ப்ராப்ளம் இருக்கு, கரெக்டுங்களா? கண்டிப்பா சொல்றேன், இந்த வாய்ப்பை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 6 மாசம் ட்ரை பண்ண ஓப்பனா சொல்றேங்க. 6 மாசம் ட்ரை பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஆலையா விட்டுருங்க. 6 மாசம் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆலையா விட்டுருங்கன்ற நானே சொல்றேன் ஓப்பனா. ஆனா கிளிக் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய வருமானம் வரப்போகுது உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு சைட்ல ஒரு ஜென்யூன் வருமானம் வந்தா எந்த அளவுக்கு உங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்கும் எல்லாமே யோசிங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க நான் இருக்கேன். என்னோட டீம்ல இருக்கிற எல்லா லீடர்ஸும் ரெடியா இருக்காங்க. சவுத் இந்தியாலேயே நம்பர் 1 டீம்ல ஜாயின் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா உடனே உங்களுக்கு யார் இந்த லிங்க் கொடுத்தாங்களோ நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீட்டிங் முடிஞ்சிச்சு, நீங்க லெஃப்ட் ஆகலாம். தேங்க்யூ சோ மச்.